இல்ல ஆன்ட்டி. நீங்க வொரி பண்ற அளவுக்குலாம் எதுவும் இல்ல ஆன்ட்டி. ஆக்சுவலா எனக்கு அந்த டாக்டர பர்சனலாவே தெரியும். ஜீவன் ராஜ் டாக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அவர் தான் வந்து ஆக்சுவலா வந்து தெரப்பி செஷன் வந்து குடுத்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நெறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஒரே ஒரு செஷன்லயே டோட்டலா ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டாங்க. அதனால நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. தினேஷ் வந்ததுக்கப்புறம் கூப்பிடுங்களா ஆன்ட்டி? எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு தினேஷுக்கு தெரப்பி செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சொல்லுங்க தினேஷ். என்ன பிரச்சனை ஆக்சுவலா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். உண்மையான பிரச்சனை என் குடும்பத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கு எப்போவுமே சண்டை வந்துட்டே இருக்குமா, இந்த முறை என்ன பண்ணிட்டானுங்க, என் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு மண்டையில தான் பிரச்சனைன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா பயந்து உங்ககிட்ட கூட்டின்னு வந்துட்டாங்க. பேசும்போது பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் டைம் நான் கரெக்டாக தான் இருப்பேன் டாக்டர். எந்த பிரச்சனையுமே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்காம வந்து என்கிட்ட தப்பு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. அதுதான் பஞ்சாயத்து. இப்படி தான் ஒரு நாள் எங்கள் கிளாஸுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்துச்சு. ஒரு 2 நாள் ஆயிருக்கும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அது ஏதோ பெரிய தப்புன்ற மாதிரி சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்படி என்ன மெசேஜ் பண்ணீங்க? மெசேஜ் பண்ணனா நீங்க கேட்பீங்க. எனக்கு தெரியும் டாக்டர். ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு கொஞ்சம் பேசிக்காவே சைட் டைப் டாக்டர். அதான் என்ன பண்ணா, அவள் சேட்டுக்கு போயிட்டு அவள் இன்ஸ்டாகிராமில் ஹாய்னு போட்டேன் டாக்டர். அவளும் திரும்பி ஹாய் மெசேஜ் போட்டா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டேன். இது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டானுங்க டாக்டர். வெறும் 2 நாள் தான் சொல்றீங்க. எப்படி தினேஷ் நீங்க தைரியமா ப்ரப்போஸ் பண்ணீங்க என்கிட்ட கேட்க வரீங்க? அதானே டாக்டர். இவன் மட்டும் இல்லை டாக்டர், கிளாஸ் இருக்க முக்கால்வாசி பொண்ணுங்க என்னைய தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சது. சரி, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இதுக்கு ஏதோ எங்க கேங் மானமே போகுது, ஏன்டா இப்படி கிரீப்பா பிஹேவ் பண்றேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டைக்கு வரானுங்க டாக்டர். மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தப்பு தான் டாக்டர், தப்பு தான். எனக்கு தான் நல்லா தெரியுமே. அவங்களுக்கு பொறாம டாக்டர். எங்க நான் அவளை கரெக்ட் பண்ணிடுவேனோ அதான் எனக்கு தடுக்கிறானுங்க. அடிங்கொட்டா. நானும் பார்ட்னருக்கு பேசினே இருக்க, நீ என்ன யாரையுமே பேச விட மாட்டியா? நீ அந்த பொண்ணையும் பேச விட மாட்டேங்கிற, அந்த பையனையும் பேச விட மாட்டேங்கிற, இப்ப என்ன என்னையே பேச விட மாட்டேங்கிற? நீ உன் ஃபார்ம்ல செக்ஸ் என்னன்னு கேட்டதுக்கு மேலா ஃபீமேலானா ஆல்பா மேல்னு எழுதும் போதே தெரியும்டா நீ கோளாறு கேஸா தான் இருப்பேன்னு. என்ன டாக்டர் கோவலாம் பண்றீங்க? கோவப்படாம பேசுறதுனால தான் நான் தெரபிஸ்டே. எனக்கே உங்ககிட்ட பேசினா கோவம் வருதுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேரத்துக்கு உனக்கு கொலை பண்ணிருக்கணும்டா. உனக்கு இருக்கிற நோய்க்கு நீ எல்லாம் செத்தடா. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். மெயின் கேரக்டர் சிண்ட்ரம்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, வாட் இஸ் மெயின் கேரக்டர் சிண்ட்ரம். சரி, இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் 2020 வெஸ்டர்ன் சைடில் தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மெயின் கேரக்டர் சிண்ட்ரம்னு வரல. இது மெயின் கேரக்டர் எனர்ஜி. அதாவது உங்கள் லைஃப்பை கொஞ்சம் வந்து சினிமேட்டிக்காக கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் வந்து இந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி. இப்போது நம்ம பாட்டு கேட்குறோம், ஒரு பாட்டு கேட்டு ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஒரு விண்டோவில் சாஞ்சிட்டே அப்படி போகும்போது நமக்கு ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் வரும். இது எல்லாருக்குமே வரும், ஏன் நானுமே பண்ணுவேன். ஸோ இந்த மெயின் கேரக்டர் எனர்ஜியுமே அந்த மாதிரி சொல்ல வந்தது. அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் உங்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்களுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான பர்சன், உங்ககிட்டயுமே வேல்யூ இருக்குது, நீங்களுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் உங்கள் மேலே. அந்த இதுதான் மெயின் கேரக்டர் எனர்ஜி. பட் இந்த கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு அந்த டேர்ம் வந்து ஒரு மீமா மாதிரி மெயின் கேரக்டர் சிண்ட்ரம் டிஃபைன் ஆகிட்டு அதை வந்து ஆன்லைனில் அதிகமாக கலாய்ப்பாங்க. நம்ம ஊர்லேயும் இந்த டேர்ம் வந்து அங்கங்கே பார்ப்பீங்க. பட் மெயின் கேரக்டர் சிண்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு படத்துக்கு எப்படி ஒரு ஹீரோ இருக்கான், இல்லை ஒரு அனிமே பார்த்தா அதில் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பான். அடுத்து அந்த அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறதுனால அவன் ஹீரோவாக நமக்கு தெரியலாம். அந்த மாதிரி தான் வந்து ரியாலிட்டிலுமே இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஆனால் அடுத்தவங்க கதையிலுமே நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு சுற்றுறது இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரம். ஸோ இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரம் பிஹேவியர்ஸ்க்கு சில ரீசனாக இருக்க விஷயங்களை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தா ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் வச்சு, இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறீங்கன்னா எல்லாரோட கவனமும் உங்கள் மேலே இருக்கும்ல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகும். இதை தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் சொல்லுவோம். உங்கள் மேலே ஃபோக்கஸ் வர்றது, ஸ்பாட்லைட் வந்து உங்கள் மேலே விழுறது தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஓகேவா? பட் இது வந்து எல்லா டைமும் இப்படி இருக்காது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே வரீங்க, எல்லாரும் உங்களே பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. இந்த மெயின் கேரக்டர் பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, தன் மீது அந்த ஸ்பாட்லைட் எப்போவுமே விழுந்துட்டு இருக்குன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அரௌண்ட் 2000 இந்த ரிசர்ச் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இல்லை வந்து ரொம்ப வியர்டான டிஷர்ட்ஸை வந்து வேர் பண்ண வச்சுட்டு ஒரு கிளாஸ்குள்ளே வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஐயோ பேபி புரிஞ்சுக்கோ, இந்த முறை கண்டிப்பாக கானசி தியேட்டரில் புக் பண்ணுறேன். கங்குவா 2 தான் ஓடுது, கூட்டமே இருக்காது, ஈஸியாக கிடச்சிரும், கவலையே படாத.
இல்லை ஒன்றும் இல்லை பேபி, ஒன்றும் இல்லை. இங்கே ஒருத்தன் என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கான் சும்மா, என்னன்னு தெரியல. நீ பேசு. சரியான ஜோ. இப்போ அந்த டிஷர்ட் போட்டு போன அந்த பசங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூமில் எல்லாருக்குமே நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டியில் அந்த தாட் ப்ராசஸ்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு அந்த பசங்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் உங்களை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூமில் வந்து 100 பேர்னா 50 பேர்கிட்ட எங்களை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த பசங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக ரிசர்ச்க்கு அப்புறம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த ஓவரால் 100 பேரில் வேறு 20 பேர் தான் அந்த டிஷர்ட் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சம் யாருக்குமே வந்து அந்த டிஷர்ட்டை பார்க்கணும் மேலே அவங்க வேலையை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த டிஷர்ட் போட்டு போன பசங்க வந்து அதில் ஒரு பாதி பேராவது எங்களை நோட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்க. இதுதான் அந்த ஸ்பாட் எஃபெக்ட். இன்னொரு ரீசன் என்ன பார்த்தா பர்சனல் ஃபேபிள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போது எனக்கு ஒரு பெயின் அண்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ணிப்பேன், எனக்கு இருக்க பெயின் அண்ட் ப்ராப்ளம்னா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம், மற்றவங்களாம் எல்லாம் மேட்ரே இல்லை, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானே எனக்குள்ளே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்துப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், சேம் அஸ் தட் ஹீரோ இருக்கான், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கதையை பார்க்கும்போது அவன் பிரச்சனை நமக்கு பெருசாக தான் தெரியும். ஆனால் அதே கதையில் அவனோட கஷ்டப்படுற பர்சன் இருக்கலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போகாத வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்க என்ன பண்ணிப்பாங்க, இதான் பண்ணிப்பானுங்க. அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை அவங்களே இருக்கிறதுல ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருப்பானுங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோன்ற மென்டாலிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பானுங்க. அதனால என்ன பண்ணிடுவானுங்க, தன்னை சுற்றி இருக்க மற்றவங்களோட பிரச்சனைகளை பெருசாக நோட்டீஸும் பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நான் பெருசாக பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி, இமோஷனல் டிரான்ஸ்பரன்சி, ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது நம்மளோட இமோஷன்ஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்க்கு ஒரு ரீசனாக பார்க்குறேன். ஆக்சுவலி அப்படி தெரியாது. நம்ம நினைப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை வந்து லைக் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலி அப்படி இருக்காது. ஆனால் அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இமோஷன்ஸ் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே ஒரு பிம்பத்தில் சுற்றுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, அதில் ஹீரோவோட லவ்வருக்கு வந்து மேரேஜ் நடக்குது. ஹீரோ டிப்ரெஸ் ஆகி அந்த மண்டபத்தில் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போவோம், அவர் க்ளோஸ் அப் வைப்பாங்க, அவர் அப்படியே கொஞ்சம் சோகமாக இருக்கலாம், நமக்கு தெரியும். நமக்கு அது தெரியும், ஓகே ஹீரோ சேடாக இருக்கு. ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் போய் சம்மந்தமில்லாமல் இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவனுக்கு அங்கே ஒரு வேலை இருக்கும். சில பேர் வந்து என்ன இன்னைக்கு வந்து கல்யாணத்தை சாப்பாடுன்னு வச்சுட்டு இருப்பானுங்க, சில பேர் சாப்பிட சீக்கிரம் போகணும் இடம் கிடைக்குமான்னு வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை உண்மையிலே சில பேர் உண்மையிலே அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டோம், கரெக்டாக? ஆனால் படத்தில் அது வேறு, ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்குது. ஆனால் ரியாலிட்டியிலுமே இவங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க, தன்னோட பாடி லாங்குவேஜோ அவங்க பயப்படுறது கஷ்டப்படுறதுலாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம தெரிகிறோன்னு. ஆனால் ஆக்சுவலாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. தெரிஞ்சாலுமே நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுடா, புரிஞ்சுக்கடா. ஓகே, இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த மெயின் கேரக்டர்ஸ்ன்றதுக்கான காரணம். அது என்னன்னா சோஷியல் மீடியா. எஸ், சோஷியல் மீடியா இஸ் த பிக்கஸ்ட் ரீசனாக நான் பார்க்குறேன். அதுவும் ரீசெண்டாக 2024 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சோஷியல் எக்கனாமி அண்ட் தென் இந்த சோஷியல் மீடியா பேஸ் பண்ண எஃபெக்ட், இந்த நார்சிசிஸ்டான பிஹேவியர்ஸ்க்கும் இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்க்கும் வந்து ரீசனாக இருக்கிறது சோஷியல் மீடியா. அண்ட் சோஷியல் மீடியா இனிமேல் பிஹேவியர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறதா கொஞ்சம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிஹேவியர்ஸுக்கு கிடைக்கிற ரிவார்ட் தான் இந்த லைக் ஷேர் மாதிரி. இந்த மாதிரி பிஹேவியர்ஸ், இந்த அட்டென்ஷன் கிராபிங் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது சோஷியல் மீடியா. அப்போது வந்து அந்த அட்டென்ஷன் கிராபிங் ஹேபிட் தான் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமுக்குமே இருக்க ஒரு விஷயமா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுமே அட்டென்ஷன் கிரேவிங்கில் தான் இருப்பானுங்க. ஓகே, இப்போ மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த பிஹேவியர்ஸ்க்குலாம் என்ன ரீசன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னால வர நல்லதுன்னு கெட்டதுன்னு ரெண்டையுமே பார்க்கலாம். ஓகே, மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னால வர நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பார்ப்போம். நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் எதுலேருந்து உருவாச்சுன்னு சொன்னேன், மெயின் கேரக்டர் எனர்ஜி. அந்த மேட்லேருந்து இந்த மீம் உருவாச்சு. இப்போ மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இல்லாமல் அந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி மட்டும் இருந்தால் இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி மேட்டர் என்னன்னு சொன்னேன், உங்கள் லைஃப்பை வந்து லோ எஸ்டீமாக பார்க்காம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணி பார்க்கறது தான் மெயின் கேரக்டர் எனர்ஜி. அண்ட் அது வந்து ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். ஏன்னா லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று உங்ககிட்ட ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அண்ட் இது உங்களுக்குள்ளே நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக இருக்க ஒரு விஷயம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதனால நீங்கள் சின்ன சின்ன டாக்ஸிக்கான விஷயங்கள்லேருந்து கூட கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க. பட் இந்த மெயின் கேரக்டர் எனர்ஜியிலேருந்து நீங்கள் சிண்ட்ரோமாக மாறும்போது வர பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களே பாதிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒப்பீனியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ண மாட்டானுங்க. நான் கடவுள்னு வச்சுக்கலாம், நானா கடவுள்,
எனக்கு கீழே எல்லாருமே இருக்கும்போது அவங்களோட விஷயங்களையும் அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் நான் ஏன் கேட்கணும்? ஏன்னா நான் தான் வந்து கடவுளாச்சு, எனக்கு தான் எதுவுமே தேவையில்லையோ. இந்த மெயின் கேரக்டர் சின்னம் கூட நான் தான் ஹீரோ, நான் தான் ப்ராட்டகனிஸ்ட். நான் எதுக்கு என்னை சுற்றி இருக்கவங்களோட விஷயங்களை வந்து கேட்கணும், இல்லை வேல்யூ பண்ணணும்? அதாவது இந்த சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் அவங்களுக்கு. இப்போ என்ன ஆகும், ரியலாகவே ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லவ்னே வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து இவங்க வந்து பார்த்தீங்க பிஹேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இவங்களால ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சனை வேல்யூ பண்ணாதான், அது ஒரு மியூச்சுவலா அந்த ரெஸ்பெக்ட் இருந்தா தான் அது எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நல்லா இருக்கும். நம்ம ஆளுக்கு தான் அது வராது, அதனால வந்து புட்டுக்கும். ஸோ இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் எந்த வகையா இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் பர்சன்ஸ் வந்து அட்டென்ஷனுக்காக வந்து சாவுறாங்க, கரெக்டா? ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங் என்ன ஆயிடும்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க ரியாலிட்டி நோக்கி ஓடாம ஒரு இல்யூஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக காட்டிக்கிட்டாலே போதும், நம்ம வந்து லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குன்னு இப்போ ஒரு மென்டாலிட்டியில் சுற்றிட்டு இருக்கோம். இதை வந்து சோஷியல் மீடியா இல்லாமல் ரியாலிட்டிக்குள்ளேயே வச்சுப்பாங்க. தன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து நல்லா இருக்க மாதிரி காமிக்கிறதே அவங்க வேலையை வச்சுப்பாங்களே தவிர ரியாலிட்டியில் அவங்க சஃபர் பண்ணுறதே கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. இது ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எங்கே போய் முடியும்னா, மீண்டு வர முடியாத மாதிரி ஒரு சினாரியோக்கு போயிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது என்ன சிச்சுவேஷன் நான் என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு பொய்யோடைய வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணணும்னா, இந்த சொன்னல இந்த பர்ஃபெக்ஷனிஸ்டா காட்டிக்கிறது, ஹி இஸ் ஆல் ரைட் எவ்ரி டைம்ன்ற அந்த இதுக்குள்ள இவங்க பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு விஷயம் இல்லைனாலும் தங்கிட்ட இருக்கா மாதிரி பொய் சொல்லியாவது அதை காமிச்சு அந்த ரிலேட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி அந்த அட்டென்ஷனோ இல்லை அந்த இடத்துல அவங்களோட அந்த சிச்சுவேஷன்ல அந்த சர்க்கிள் கிட்ட தான் வந்து இன்னுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தான் அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் இது எல்லாமே அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணாமல் கீழே பிளே இழுத்துட்டு போகிறதுன்றதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னால ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுதுன்னு அவங்ககிட்ட சொன்னேன். பட் நான் பர்சனலாக இது என் ஒப்பீனியனாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னால உங்களுக்கு பாதிக்கப்படும். இட் ஆல்சோ கெட் அஃபெக்டட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிஹேவியர் இருக்க ஒரு பர்சனை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத காரணத்தினால ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து பாதிக்கப்படுதுன்னு எனக்கு தோணுது. யோசிச்சு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்ற பொறுத்து தான். இப்போ ஒருத்தர் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஓவராக சீன் போடுறோன்னா, அந்த கைண்ட் ஆஃப் பர்சன் வந்து இதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு அவனை சுற்றி இருக்க எல்லாருமே நினைப்பாங்க. இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் ஏற்கனவே தான் லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கனால அவன் ஏற்கனவே அந்த மாதிரி பிஹேவியர் தான் காட்டுறான். அப்போ என்ன, உங்களை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்ககிட்ட நழுவி போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இவ்வளோ விஷயத்தை பற்றி பேசிட்டோம். இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் கிட்ட எப்படி தப்பிக்கிறது? மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்க பர்சன்ஸை பார்த்தா தப்பிச்சுக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்க பர்சன்ஸ் கிட்ட வந்து நம்மளால் பேசி புரிய வைக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான், கேட்க மாட்டானுங்க. பட் ஸ்டில் இஃப் யூ ரியலி வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இமேஜினேஷனில் வாழாதீங்க, ஓகேவா? இமேஜினரியாக நீங்கள் ஒரு சினாரியோ மண்டேக்குள்ளே கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதை ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ரியாலிட்டி கொஞ்சம் பாருங்கள். ரியாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த சில்லித்தனமான மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்லாம் தள்ளி விட்டுருவீங்க நீங்களாவே. கொஞ்சம் வந்து உங்கள் மேலே இருக்க ஃபோக்கஸை அதை தூக்கி மற்றவங்க மேலே வை. தம்மாட்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை உன் மேலே வைக்காத, அந்த பிளேடு மேலேயே வெயின்றேன். உன் மேலே ஃபோக்கஸ் வைக்காம நீங்கள் சுற்றி இருக்கவங்க மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் வைக்க ஆரம்பிங்க. அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் செய்யறது கரெக்டுன்றதை தாண்டி அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் செய்யறது எப்படி தெரியும்னு யோசிச்சிங்கனாலே முக்கால்வாசி டைம் இந்த மாதிரி பிஹேவியர்ஸை வந்து முளையிலே கிள்ளிடலாம். பட் அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். ஹோப் உங்களோட மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இந்த வீடியோக்கு அப்புறம் சரியாகும் நான் நம்புகிறேன். ஓகே ஃபோக்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இருக்க என்னென்ன கருவுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃபோக்ஸ்.